ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஆசமான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுலேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியன் ஆர்மிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான ஃபுல் ரெக்யூர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் ஃபுல்லாகவே எல்லாருமே எடுக்கிறாங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுக்கிறாங்க. ஸோ நான் வந்து சென்னை நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பண்ணணுமோ நீங்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது பார்த்தீங்கன்னா அக்னிவீருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அக்னிவீரோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees இருக்கும். அண்டு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் 10ஆவதுலேருந்து, அதாவது 8ஆவதுலேருந்து நீங்கள் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. பட் ஏஜை பொறுத்தளவுக்கு அவங்க 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணுன்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வேரியஸ் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்மியிலே வந்து ஜென்ரல் யூட்டி அண்டு வந்து டெக்னிக்கல் அண்டு வந்து ட்ரேட்மேன் போன்ற பதவிகளுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து ட்ரேட்மேனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 10th ஆல்சோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3000+ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவு இதில் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அண்டு இதோட ஏஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 2023 அக்டோபர்லேருந்து நீங்கள் வந்து 2007 வரைக்கும் நீங்கள் பிறந்திருந்தாலே உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அண்டு மெயின் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க ஹைட் வந்து போஸ்ட் வேரியஸாக கொடுத்துருக்காங்க. 166 அண்டு 165 அண்டு 162 இது வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மினிமம் செஸ்ட் வந்து நீங்கள் 77க்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைட் அண்ட் வெயிட் ஈக்குவலாக இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்போது உங்களுக்கு இதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹைட் அண்ட் வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுபோல் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்சிசிலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 10 மார்க் 20 மார்க் அந்த அளவுக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அக்னிவீரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஆசம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 years நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிற மாதிரினாலும் உங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு வேலையோட அண்டு 10 lakh அமௌண்ட்டோட உங்களை வந்து கொடுப்பாங்க. மந்த்லி அலோன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகும்போது 21,000, செகண்ட் இயர் போகும்போது 23, 25, 28 மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தென் அதிலேருந்தே பார்ட் ஆஃப் அமௌண்ட் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து 4 yearsக்கு வந்து 10.4 lakh அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ன்ற மாதிரி நடக்கும். ஃபேஸ் 1 பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதில் கிளியர் பண்ண எல்லாருமே ஃபேஸ் 2ல் வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டனால உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 166 அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 5 minutes 30 seconds முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸும், 5 minutes 45 seconds முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 48 மார்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் புல்லப்ஸ் 10 எடுத்திங்கன்னா 40 மார்க்ஸ், 9 எடுத்திங்கன்னா 33 மார்க்ஸ். உங்களுக்கு வந்து போலீஸில் எப்படி ஸ்டார்ஸ் வைஸில் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உங்கள் குரூப் 1 குரூப் 2 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் குரூப் 1ல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மார்க் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 22 அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.